So previous video we have discussed about multilinear regression, correct? And this is the going with the polynomial regression. And இதை நாம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் because simple அப்படிங்கிறது one input and one output நம்ம பேசியிருந்தோம். Multi in the sense it is of two or more independent variables இருக்கும், ஆனால் ஒரே ஒரு output அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். Alright, இப்போ இந்த polynomial regression அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட டேட்டா எப்போல்லாம் கர்வ் ஃபார்மேட்டில் இருக்கோ அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், polynomial regression நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, the curve format is something that it is very simple. லைக் ஒரு அப்பர் கர்வ் மாதிரி எனக்கு கொண்டு போயிட்டுருக்கிறது தான் லைக் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கும் சிம்பிள் linear regressionக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஓகேவா, சிம்பிள் linear regression அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிள். தட் உங்களுக்கு அந்த zigzag மூமெண்ட் இருக்கும். நம்ம சிம்பிள் linear regressionல we have seen about the salaries, right? ஸோ இப்போ say for example லைக் அதில் சிலது கம்மியாகவும் இருக்கலாம், சிலது அதிகமாகவும் இருக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரே கம்பெனி டேட்டாஸை நம்ம எடுக்க போகிறது கிடையாது இல்லையா. ஸோ we are getting into the n number of companies data. ஸோ அதில் எனக்கு n number of டேட்டாஸ் டிஃபரும் ஆகலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் 2 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 30 கொடுக்கலாம், சில கம்பெனியில் 2 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 35 கொடுக்கலாம். கரெக்ட், அங்கே எனக்கு ஒரு zigzag மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த polynomial regressionனை பொறுத்த வரைக்கும் we will get the curve format alone, which means increase ஆச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து டவுன்ஃபால் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன், நான் சேம் as it is I'm getting into the libraries called NumPy, matplot and pandas and so on. Fine. இப்போ இதில் we are getting into the data set, which is it's a new data set. So position, level and salary. Okay, so இப்போ first of all என்னோட string format என்னோட data setல இருந்தது அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மல்டிலினியர் ரெக்ரெஷனில் ஸ்டேட்டை நம்ம இக்னோர் பண்ண முடியாது, பிகாஸ் அதை வச்சும் என்னோட ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இங்கே பொசிஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஜூனியர் கன்சல்டன்ட், சீனியர் கன்சல்டன்ட், இது எல்லாமே ஓகே. பட் ஆனால் இதை வச்சு தான் எனக்கு இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. மேக் இட் வெரி கிளியர், ஐ ஹாவ் த லெவல் ஆல்சோ ஹியர். ஸோ வை ஹாவ் டு கெட் இன் டு த பொசிஷன். கரெக்டாக, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் பொசிஷனை லெஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது லெவல் அண்ட் சேலரி மட்டும் வச்சு வி கேன் ப்ரொசீட் வித் இட். இப்போ இந்த டேட்டா செட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. எங்கேயோ டிக்ரீஸ் ஆகுதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. கரெக்ட், 45,000, 50,000, 60, 80, 1 lakh, 15, 20, 30, 50 இந்த மாதிரி எனக்கு போயிட்டே தான் இருக்குது. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் ஒய் டேட்டா. ஃபைன். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் செக் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் யோர் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யோர் ஒய். ஆல்ரைட், ஃபைன். இப்போ இதில் ஐம் கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ். என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு விசுவலைசேஷன் பார்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்கேட்டர் பிளாட். அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளாட்ஸில் இருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு திங்கை நாம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் linear regressionலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மல்டிலினியர் ரெக்ரெஷன்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இதில் ஒரு கர்வ் ஃபார்மேட் வருது இல்லை, அண்ட் தட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் polynomial regression. இங்கே எனக்கு எங்கேயுமே என்ன ஆகலை, கர்வ் டவுன்ஃபால் ஆகவே இல்லை. ஓகே, ஐம் செக்கிங் இட். இதுதான் நம்ம இதிலே பார்த்தாச்சு சார் டேட்டா செட்டில் அப்படின்னா. அது சின்ன டேட்டா செட், ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியராக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் லைக் ஒரு 40,000 டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியாது. கரெக்ட், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட்டை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைன், கிரேட். இதில் ஐம் யூஸிங் த லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் லீனியர் ரெக்ரெஷன் மூலிமா அதை ட்ரெயின் பண்ண போகிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா. ஃபைன். அண்ட் தென் இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கெட்டிங் இன் டு த ப்ரிடிக்ஷன் ஓவர் ஹியர். இப்போ இங்கே பாருங்கள் 6.5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்னோட டேட்டா செட் பிரகாரம்
6.5 அப்படிங்கிறது it is எவ்வளோ வரணும் 1,75,000 சம்திங் அந்த மாதிரி வரணும். என்னோட ஆக்சுவல் டேட்டா it is 1,75,000. பட் இங்கே எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்ப்போம் for 6.5. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1,75,000 வர வேண்டிய இடத்துல 3,30,000 எனக்கு வந்திருக்கு, which is almost double. கரெக்டா? எஸ். அப்போது இதை நாம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஃபார்மேட். எப்படி சார் லீனியர் ரெக்ரெஷனை இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்னா கரெக்டு. ஆனால் இந்த பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு let's see an outlook. ஸோ எனக்கு இப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் ஒரு லீனியர் லைனை ஜென்ரேட் பண்ணதுனால ஐ வில் பி கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் அவுட்புட். அதாவது டபுள் ஆச்சுல்ல, அது எல்லாமே இதனால தான். ஓகே, இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ் which is polynomial features. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ் இன் த சென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபீச்சர்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் ஆஃப் இன்புட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ என்டர் திஸ் டேட்டா சயின்ஸ் பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ டெக்னிக்கலி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இன்புட் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஐம் கோயிங் வித் த பாலினாமியல் ஃபீச்சர்ஸ். எப்பப்பெல்லாம் நீங்கள் பாலினாமியல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் டிகிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் கோயிங் டு யூஸ் த டிகிரி தே. ஆல்ரைட், ஃபைன். இப்போ அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த டிகிரி அப்படிங்கிறது இட்ஸ் பியூர்லி த டியூனிங் ப்ராசஸ் தான். எது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை நீங்கள் டிகிரியாக இங்கே வச்சுக்க போகிறீங்க. ஆல்ரைட், அண்ட் அதை நான் ஃபிட்டும் நான் பண்ணிக்கிறேன், which is of ட்ரெயினும் நான் பண்ணிக்கிறேன் with help of linear regression and linear regression 2ஓட அந்த ரெக்ரெஷனை இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபிட்டும் நான் பண்ணிக்கிறேன், which is of poly and then y transform here. இப்போது 6.5 நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் அதோட அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா which is again will be getting the error here. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் என்னோட எக்ஸு ஸோ which is இப்படி இருந்து எக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டிகிரி அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ which is of 7 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட் வில் பி லைக் திஸ். கரெக்டாக? அண்ட் இதை நான் வந்துட்டு எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்மேட்டில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அகெயின் இந்த 6.5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வேல்யூ எரர் தான் வரும் ஆஸ் ஒன் ஃபீச்சர், பட் லீனியர் ரெக்ரெஷன் இஸ் எக்ஸ்பெக்டிங் 8 ஃபீச்சர்ஸ். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டில் தான் நான் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் யோர் ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுக்கும்போது இட்ஸ் ஆஃப் 6.5. இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 1,72,000 எனக்கு வந்திருக்கு, விச் இஸ் 75,000 வர வேண்டிய இடத்துல 72 வந்திருக்கு. தட் இஸ் 3,000 அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபைன். இப்போ என்னோட விசுவலைசேஷன் பார்ட்டை நான் பார்க்குறேன் with help of scatter plot and plot. It will be like this. Okay, so இன்னும் clarity வேணும் அப்படின்னா ஸோ DPI நீங்கள் 300 கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ எல்லா டேட்டாஸும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போது யோசிக்கலாம், லைக் இது வந்து லைக் ஓவர் ஃபிட்டிங் மாதிரி இருக்கே சார் அப்படின்னா அதுதான் இல்லை. ஓகே, ஸோ இதை பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். அந்த ஓவர் ஃபிட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஒரு டேட்டா தான் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பட் இங்கே அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்ப்போம். வாட் இஸ் ஓவர் ஃபிட்டிங் அது எல்லாமே நம்ம போக நம்ம பார்ப்போம். அண்ட் இப்படி இருந்த ஒரு டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். அதை பார்க்குறப்ப ஒரு லீனியர் லைன் மாதிரி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் அவர் டேட்டா. அண்ட் அதை நான் நார்மல் லீனியர் ரெக்ரெஷன் மூலிமா ட்ரெயின் பண்ணும்போது நான் என்ன பண்ண முடியல, ட்ரெயின் பண்ண முடியல. பிகாஸ் இட் இஸ் அன் அண்டர்ஃபிட்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு.
நான் வந்து ட்ரெயின் டேட்டாலையும் அடி வாங்கினேன், டெஸ்ட் டேட்டாலையும் அடி வாங்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் அதை நான் என்ன பண்ணிட்டேன், நான் வித் ஹெல்ப் ஆஃப் பாலினாமியல் ஃபீச்சர்ஸை வச்சு which is டிகிரியை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ட்ரெயின் பண்ணதுனால ஐ எம் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பாலினாமியல் ரெக்ரெஷன் அப்படின்னா இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மல்டி லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம லீனியர் ரெக்ரெஷனோட டைப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் தட், இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ தட் we can get n number of ideas in it. ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் அடுத்த டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இல்லை வாட் இஸ் த நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டுருங்க.